பேருக்கு வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு எப்போதுமே இருக்கும். அது நனவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு 7659 வீடுகள், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகளாக விற்பனைக்கு அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பாக என்னென்ன வகையில் அவங்க விற்பனை பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி இருக்கும், அதே மாதிரியாக எந்தெந்த இடங்களில் இது விற்பனைக்கு வருது, எவ்வளவு விலை போன்ற முழு விவரங்களையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விற்கிறதுக்கான முறை மற்றும் அலகுகளோட எண்ணிக்கை, அலகுனா ஒரு பிளாட் அல்லது ஒரு ஃப்ளாட், அதோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். மொத்தமாக 3 அறிவிப்புகள் வந்திருக்கு. அதில் முதலாவதாக 2842 அலகுகளை கொண்ட வீடுகள், வீட்டு மனைகளுக்கான அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து விண்ணப்ப பதிவு தொடங்குது. செப்டம்பர் 26ஆம் தேதி அது நிறைவு பெறுது. ஒவ்வொரு யூனிட்டுக்குமான அந்த கடைசி தேதி என்பது மாறுபடும். அதனால் நான் பின்னாடி விண்ணப்ப இணையதள விவரங்கள் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த தேதியை தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது. ஸோ இதில் பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து 2842 அலகுகளுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். குலுக்கல் முறையில் இதற்கான வீடு ஒதுக்கீடு என்பது நடைபெறும். யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்காங்களோ அவர்கள் எல்லாருடைய பெயர்களையும் சேர்த்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த குலுக்கல் முறையில் செய்யப்படும், ஒதுக்கீடுகள் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளோட அளவு பொறுத்த வரைக்கும் தொடக்கம் 333 சதுர அடி, 5942 சதுர அடி வரைக்கும் இருக்குது. விலையை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 2,98,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு 2184 அலகுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்குது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் இந்த விண்ணப்ப பதிவு என்பது நிறைவடையுது. இது பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ற அந்த அடிப்படையில் இவர்களுக்கான வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் 5 லட்சம் ரூபாயாக இருக்குது. அதிகபட்சமாக 1,31,00,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வீட்டு மனைகளோட அளவை பொறுத்த வரைக்கும் 242 சதுர அடியில் தொடங்குது. 4089 சதுர அடியில் வரைக்கும் வீடுகளோடைய அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அறிவிப்பு 1749 அலகுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க தொடங்கலாம். மார்ச் 31ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கு. ஆனால் அவகாசம் அவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தாலும் கூட முதல்ல வருவோருக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குது. அதிகபட்சமாக 1,46,00,000 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 344 சதுர அடி தொடக்க அளவாக இருக்கு. அதிகபட்சமாக 3624 சதுர அடி அளவு வரைக்கும் வீடுகள், வீட்டு மனைகள் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 3 அறிவிப்புகள்லையும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்க தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. அடுத்ததாக 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்பது 2வது நிபந்தனை. 3வதாக வீட்டு வசதி வாரியத்திடம் இதற்கு முன்பு யாரும் அந்த வீட்டை வாங்கியிருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்டவருடைய கணவரோ அல்லது மனைவியோ அவங்களும் வாங்கியிருக்கக்கூடாது. தன்னுடைய குழந்தைகள் பெயர்கள்லையும் வீடுகள், வீட்டு மனைகளை வீட்டு வசதி வாரியத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடாது. இது அடுத்த முக்கியமான நிபந்தனை. அடுத்ததாக வருமான உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இடபிள்யூஎஸ் பிரிவினராக இருந்தால் 25,000 ரூபாய்க்குள்ள அவர்களுக்கான மாத வருமானம் இருக்கணும் என்பது அங்கே நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி அப்படின்னு 3 விதமான இன்கம் குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதில் லோ இன்கம் குரூப் சார்ந்த யூனிட்டுகளை வாங்கணும் அப்படின்னா 25,001 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ளாக மாத வருமானம் இருக்கணும். மிடில் இன்கம் குரூப் யூனிட்களை வாங்கணும் அப்படின்னா 50,001 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் மாத வருமானம் இருக்கணும். ஹை இன்கம் குரூப்பாக இருந்ததுன்னா 70,000 ரூபாய்க்கு மேல் அவர்களுடைய மாத வருமானம் இருக்கணும் என்பது நிபந்தனையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக இடஒதுக்கீடு என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாதியின் அடிப்படையிலான இடஒதுக்கீடுகள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விதமான இடஒதுக்கீடுகள், குறிப்பிட்ட பிரிவினருக்கென்று சதவீத அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
பட்டியல் சாதியினராக இருக்கிற பட்சத்தில் 18% அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. பழங்குடியினராக இருக்கிற பட்சத்தில் 1% அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. மாநில அரசு ஊழியர்களுக்கு 18% ஒதுக்கீடு செய்யப்படுது. மத்திய அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றுறவங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், இவர்களுக்கெல்லாம் 8%. முன்னாள் படை வீரர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு 7% ஒதுக்கீடு செய்யப்படுது. சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துபவர்களுக்கு 4%. பணிபுரியும் பத்திரிகையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு 3%. மொழி போராளிகள், எல்லை போராட்ட பங்கேற்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு 1%. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஊழியர்களுக்கு 2%. இதெல்லாம் போக பொது மக்கள் அவர்களுக்கு 38% என்பதாக இந்த இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சரி, இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த விண்ணப்ப முகவரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா tnhp.tn.gov.in. இந்த இணையதளத்தில் முழுமையாக இந்த நோட்டிஃபிகேஷன் சார்ந்த எல்லா விவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக எந்தெந்த இடத்துல எந்த அளவில் அந்த யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். எப்போ அந்த ப்ராஜெக்ட் நிறைவு பெறும், எப்போ அந்த விண்ணப்பம் நிறைவு பெறும் அப்படின்ற தேதிகளும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த tnhp.tn.gov.in என்ற இணையதளத்தில் போய் முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த விண்ணப்ப அவகாசம் தொடங்குவதற்கு முன்பாகவே என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை தயார்படுத்தி வச்சுட்டு விண்ணப்பிச்சா நல்லது. ஏன்னா முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில், இது ஒதுக்கீடு செய்யப்படுறதன் அடிப்படையில் அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியும். இன்னொரு முக்கியமான வெப்சைட் propertysales.tnhp.tn.gov.in. இந்த இணையதளத்தில் தான் போய் அந்த யூனிட்டுக்கான பதிவை நீங்கள் செய்ய முடியும். சரி, தேவையான விவரங்கள் அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இதை விட கூடுதலாக சில விஷயங்களும் நிறைய தேவைப்படலாம். அதை நான் ஏற்கனவே சொன்ன இணையதளங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படையாக வயது விவரம், பூர்வீகம், வருமானம், நிரந்தர கணக்கு எண், ஆதார், கையொப்பம், ஸ்கேண்டு காப்பி, அதாவது சைன் பண்ணி அது ஸ்கேண்டு காப்பியாக சாஃப்ட் காப்பியாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் பதிவேற்றம் செய்ய முடியும். இடஒதுக்கீட்டு சான்றிதழ், அடுத்ததாக புகைப்படம், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக இருக்கணும். அடுத்ததாக முக்கியமாக தொகை செலுத்துறது அப்படின்றது, அதாவது பதிவு கட்டணம் என்பது தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு அதற்கான அறிவிப்பும் இருக்கும். அதுவும் அந்த விரிவான நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் அந்த அந்த ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த தொகையை எப்போ செலுத்தணும் அப்படின்றது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆன உடனேயே 10% தொகையை நீங்கள் முன்பணமாக செலுத்தி அதை லாக் பண்ணிக்கலாம். அந்த முன்தொகையை செலுத்தியதிலிருந்து 90 நாட்களுக்குள்ள மீதமுள்ள 90% தொகையையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செலுத்தி இருக்கணும். அதனால் பணம் அதற்குள்ளாக நீங்கள் தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்க வேண்டியதும் அவசியம். சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டும் 751 அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் 36 லட்சம் ரூபாயாக இருக்குது. அதிகபட்சமாக 1,84 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. இங்கே எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நகர், ஷெனாய் நகர், கோயம்பேடு, ஜாஃபர்கான்பேட்டை, அயனாவரம், முகப்பேர், நொளம்பூர், இந்த இடங்கள்லாம் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் என்பது ஃப்ளாட்ஸ் அப்படின்றது விற்பனைக்கு வருது. எங்கெங்க வீட்டுமனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் தத்தநேரி, உச்சப்பட்டி, தோப்பூர், எல்லிஸ் நகர், நெல்லையில் கீழநத்தம், பாளையங்கோட்டை, ஈரோட்டில் பெரியார் நகர், முத்தம்பாளையம், தாராபுரம், பெருந்துறை, கோவையில் பெரியநாயக்கன் பாளையம், சிங்காநல்லூர், கணபதி, திருச்சியில் வரகநேரி, நாவல்பட்டு, வாழவந்தான் கோட்டை, விருதுநகரில் அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சிவகாசி, இந்தந்த இடங்கள்லாம் வீடுகள் மட்டும் இல்லை, வீட்டு மனைகள் அங்கே விற்பனைக்கு வருது. ஸோ எந்தெந்த இடத்துல வீடு இருக்குது, எந்தெந்த இடத்துல வீட்டு மனைகள் இருக்குது அப்படின்றதும் அந்த தெளிவான நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் தெரிஞ்சுக்கலாம்.